பொறப்புக்கு தேவை காசு, படிக்க தேவை காசு, பொழைக்க தேவை காசு, அதோட நிக்கல, புதைக்கவும் தேவை காசு. இப்படி காசு நம்ம லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு அப்படி சொல்லும் போதே யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் காசு தங்க மாட்டுங்க. உங்களுக்கு ஏன் நமக்கும் அதுக்கும் சண்டையா என்ன? அவனை கோச்சிட்டு போயிடுது. சரி, ஒரு டைம் டிராவல் ட்ரிப்பு போகலாம் உங்களோட 10வது வயசுக்கு. அப்படியே கையில் 10 ரூபா 5 ரூபாய் எது கிடைச்சாலும் ஒரு சாக்லேட்டை வாங்குறது, கடலை மிட்டாய் வாங்குறது, ஏதாவது ஒன்றத்தை வாங்கி சாப்பிட்டு கையிலையும் வாயிலையும் அந்த கரை ஒட்டிக்கிட்டே வீட்டுக்கு போவோம். அப்போ நம்ம அப்பா பார்ப்பாரு, பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, ஏன்டா காசோட அருமை தெரியுதா உனக்கு அப்படின்னு, அந்த 5 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ வளர்ந்தாச்சு, இப்போ கேட்குறனே காசோட அருமை தெரியுமா? அட அருமை பெருமை எல்லாம் விடுங்க, காசுனா என்னன்னு தெரியுமா? அதை எப்படி உருவாக்குனாங்க, அதை எதுக்காக உருவாக்குனாங்க, அதோடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா? அதை நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் தேவை இருக்குங்க. அது எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது மணி அப்படிங்கிற ஆடியோ புக். இந்த புக்கோட ஆத்தர் ராப் மூர். இவர் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர், பிஸ்னஸ்மேன், ஆண்டர்ப்ரனர், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர். இதெல்லாம் விட இவர் 7 கம்பெனிஸை ஓன் பண்ணுறாரு. இவரை பற்றின இந்த விஷயங்களை கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, இவரோட லைஃப்பில் நிறைய இடத்துல வேற வேற எமோஷன்ஸில் இருக்கும்போது பணத்தை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அப்போது பணத்தை பற்றி இவர் என்ன நினைப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஆயிடுச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் நான் பணத்தை பற்றி என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் தாண்டின ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் இவர் பணத்தை பார்க்குறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இந்த ஆடியோ புக்கில் பணத்தின் இயல்புத்தன்மை அப்படிங்கிற டாபிக்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பணத்து மேல ஒரு அரசாங்கமோ இல்லைனா தனிநபரோ மாத்தினாலோ திணித்தாலோ ஒழிய அதுல வேற எந்த உள்ளார்ந்த தன்மையும் இல்லை. உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், அப்புறம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களோட தனிப்பட்ட ஜிடிபியை பாதிக்கும்னு சொல்றாரு. அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பணம்னு சொன்னா நம்ம அதை சுத்தி இவ்வளோலாம் யோசிப்போமா? ஆனா யோசிக்கிறது ஏன் அவசியங்கிறத இவரே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த புக்லேருந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்மள பல பேருக்கு இப்படி ஒரு மோசமான நம்பிக்கை இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல பணம் தேவை. அதாவது கொஞ்சம் காசு இருந்தாதான் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆக்கி இல்லை ஏதாவது பண்ணி அதை பெருசுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு அந்த நம்பிக்கையை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாரு. எதை வச்சுன்னா, பணம் சம்பாதிக்க முதல்ல பணம் தேவைங்கிற அவசியம் இல்லை. பணம் சம்பாதிக்க நல்ல யோசனைகள், ஆற்றல், அப்புறம் சேவை, இதுதான் தேவைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பணம் சம்பந்தமா நம்ம மைண்டில் ஊறி போன நிறைய விஷயங்களை இவர் வேற புது அப்ரோச்சை வச்சு ரீப்ளேஸ் பண்றாரு. இந்த புக்கை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா பணத்தை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம், பணம் சம்பாதிக்கிறதுக்கான உங்களோட அப்ரோச், உங்களுடைய சைக்காலஜி அரவுண்ட் மணி, இது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் என்ன யோசனை? ஆல்ரெடி ஹெட்ஃபோன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டு வாங்க, ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆடியோ புக்குள்ளே போகலாம். பிரிவு 1. ஸோ யூ ஓன் அ ஃபெராரி? ஆக நீங்கள் ஃபெராரிக்கு சொந்தக்காரரா? நான் சின்ன வயசில் என் அப்பா கூட இருந்த மலரும் நினைவுகளில் அதிகம் ஞாபகம் வர்றது அவரோட பெரிய கையில் அவர் வச்சிருந்த அந்த பழைய பெரிய ப்ரௌன் 10 பவுண்டு நோட்டுகள் தான். அதை அவரோட பின் பாக்கெட்டில் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட எப்பவுமே நிறைய கொத்து கொத்தா பணம் இருக்கும். பாதி மடித்த குயினோட தலை எப்பவும் சீரா ஒரே திசையை பார்த்து மடித்து வச்சிருப்பாரு. அவர் எல்லாத்துக்குமே பணம் செலுத்தி தான் வாங்குவார். அவருக்கு எப்பவுமே டீல் அல்லது தள்ளுபடினா ரொம்ப பிடிக்கும். அவரோட புது பப், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே பொருத்தப்படுற சாதனங்கள், அவற்றுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது என்னை கூடவே கூட்டிட்டு போவார். நாங்கள் அதை எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு வரும்போது அவர் எனக்கு மொத்த கடையில் ஹோல்சேலாக ப்ளம்ஸுங்கிற ஒரு வகை இனிப்பு தின்பண்டத்தையும் வாங்கி கொடுப்பாரு. நான் வீட்டுக்கு திரும்ப வரும்போது எனக்கு மிகவும் பிடிச்ச, அவரை மாதிரியே நானும் இருக்கணும்னு நினச்ச எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டே அந்த ஸ்வீட்டில் 300க்கும் மேலே சாப்பிட்டுக்கிட்டே வருவேன். அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆனால் அது பணத்தால் இல்லை. என் அப்பா என்னோட 4 வயசுலேருந்தே
வேலை சொல்லி கொடுத்து சம்பாதிக்கவும் சொல்லி கொடுத்தாரு. என்னோட முதல் வேலை பப்பில் ஃப்ரிட்ஜுகளில் புதிய பாட்டில்ஸை நிரப்பணும். அந்த வேலை செய்கிறப்ப நான் மறைக்கப்பட்ட குகை மாதிரி இருக்கும் குளிரான, ஈரமான, ஆழமான கீழ்த்தளத்தில் இருக்கும் செல்லருக்குள்ளே போகணும். அங்கிருந்து பாட்டில்களை அடுக்கி வச்சிருக்கும் கூடைகளை தூக்கிட்டு வரணும். ஷெல்ஃப்ல இருந்து ஃப்ரிட்ஜில் காலியான பாட்டில்களை மாற்றி வைக்க பாட்டில்களை அடுக்கி வச்சிருக்கும் கூடைகளை தூக்கிட்டு எடுத்துட்டு வரணும். அவர் எப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த கூடை முழுசா பாட்டில்களை நிரப்பி கொண்டு வரதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய கூட்டம் இருக்கிற வெள்ளிக்கிழமை ராத்திரி முடிஞ்ச உடனே நான் அரை மணி நேரத்தில் சனிக்கிழமை காலையில் 6 மணிக்குள்ள என்னால் பெரும்பாலான ஸ்டாக்குகளை மீண்டும் நிரப்ப முடிஞ்சுது. அதுக்கு எனக்கு அப்பா 50 பவுண்டு சம்பளமாக கொடுப்பாரு. என்னால் சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா எங்கள் அம்மா வார நாட்களில் ஸ்கூல் போகணும்னு அனுப்ப மாட்டாங்க. நான் இப்படி வீக்கெண்டில் சம்பாதிச்ச பணத்தை, அதாவது இன்றைய பணவீக்க கணக்குப்படி ஏறத்தாழ 9,56,000 பவுண்டு கொண்டுகிட்டு போய் உள்ளூரில் இருக்கிற கடைகளில் கிடைக்கும் கார் ஃப்ரேம் செய்யப்பட்ட படங்களை வாங்குவேன். அவங்க கிட்ட என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதாவது லாம்போர்கினி, கவுண்டச், கார்வெட், ஃபெராரி டெஸ்டாரோசா, போர்ஷே 911, பழைய மெர்சிடஸ் குல்விங், இப்படி பல வகையான கார் படங்கள் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த படங்கள்னா அவ்வளோ பிடிக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி என்னோட பெட்ரூம் சுவரில் மாட்டி வச்சுக்குவேன். சரி, அது ஒரு பழக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன வேலை செய்வோம்னு பார்ப்போம். எங்கள் அப்பா என்னையும் என் தங்கச்சியையும் வேக்யூமை எடுத்துக்கிட்டு பாரை சுத்தம் செய்யவும் அனுமதிப்பார். பப்பில் இருக்கிற கார்பெட் ப்ரௌன் நிறத்துலையும் ஆடம்பரமான பேட்டர்ன்லையும் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் காயினை தெரியாமல் கீழே போட்டாலும் உங்கள் கண்ணுக்கு எளிதாக அது தெரியாது. யோசிக்கையில் யார்க்ஷயரை சேர்ந்தவராக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் ஏதோ திட்டம் தீட்டி இதை வாங்கினாப்புல இருக்கு. ஏன்னா சூதாட்டக்காரங்க விளையாடும்போது தரையில் தவறுதலாக போடும் 1 பவுண்டு காயினை பறக்கும்போது ஈக்களை பிடிச்சு திங்கிற பறவை வகை மாதிரி இது கரெக்டாக காயினை பிடிச்சிரும். வீக்கெண்ட் விடியற் காலையிலேயே எழுந்து பணத்துக்கான வேட்டை ஆரம்பம், பணத்துக்கான வேட்டை ஆரம்பம் அப்படின்னு பாடிக்கிட்டே போய் விழுந்த காயின்களை தேட போகிறதோட அதை சேர்த்து வச்சுக்க ஒரு குட்டி பவுச்சையும் எடுத்துக்கிட்டு போவோம். எங்கள் அப்பா சொல்வார், எங்கெல்லாம் பணம் கிடைக்குதோ அதை தான் எப்படி அதுக்கு தேவையானது மேலே பறந்து போய் உட்காருதோ அது மாதிரி நானும் போய் அதை எடுத்துக்குவேன்னு சொல்லுவார். நான் வளர வளர சொந்தமாக பணம் சம்பாதிக்கிற ஆசையும் வளர்ந்துச்சு. பப்புகள், ஹோட்டல்களில் வளர்ந்ததோட நன்மை என்னன்னா, சின்ன வயசுலேயே சுதந்திரமாகவும் துணிவாகவும் வாழ்க்கையை கையாள தெரியும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம்னு சொல்லலாம். பெரும்பாலும் அந்த கட்டிடத்து மேலே இருக்கிற ஃப்ளாட்டில் தனியாக தான் இருப்போம். அவங்க கொடுத்த சுதந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எங்களை நாங்களே தான் பார்த்துக்கணும். நான் மேல்நிலை பள்ளிக்கு போனப்போ சமைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, துணி துவைக்கிறது, அயன் பண்ணுறது, கையோட முட்டியால் என் தங்கச்சி கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான மற்ற திறமைகளையும் கற்றுக்கிட்டேன். என்னோட டீனேஜ் ஆரம்பத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலை சொன்னேன். அதாவது அம்மா, அயன் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுக்கறதா இருந்தா, அதாவது பெரிய துணிகளுக்கு 20 பவுண்டும் சின்ன துணிகளுக்கு 10 பவுண்டும் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொன்னேன். அவங்களும் என்னோட ப்ரப்போசலை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னோட செகண்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுது. நான் என்னோட டீனேஜில் எம்டிவியில் ஹெட் பேங்கர்ஸ் ஷோவை பார்த்துக்கிட்டே என் வழியில் அயன் பண்ணேன். நான் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே அப்பா என்னை பப்புக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு வர அனுப்புவார். அதில் மிச்சம் வர பணத்தை எனக்கே கொடுத்துருவார். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தொடர்ந்து எண்ணி பார்த்துப்பேன். சரி, எனக்கு 7 வயசு ஏற்றி 24 வயசுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். நான் யூனிவர்சிட்டி போனேன். எனக்கு அது பொற்காலமாக இருந்துச்சு. என்னோட பணம், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா பணம்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். எனக்கு இப்படி பல கனவுகளும் பெரிய பெரிய ஐடியாக்களும் இருந்துச்சு. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் இந்த உலகத்தில் சாதிக்கணுங்கிற என்னோட ஆசை கொஞ்ச நாளைக்கு ஐஸ் கட்டிக்குள்ளே போட்டு முக்குனா மாதிரி நான் திரும்ப பீட்டர்பரோவில் என்னோட பெற்றோர்களோட பப்பை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்க வந்துட்டேன். 4 வருஷத்துக்கு அப்புறமும் நான் அங்கே தான் இருந்தேன். அதோடு கொஞ்சம் தனிப்பட்ட மோசமான ஆழமான பெருங்கடன்கள்லையும் மாட்டிக்கிட்டேன்.
நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை. இதை பற்றி இன்னும் விரிவாக அப்புறமா பார்ப்போம். நான் என் நண்பனோட ஒரு கோடைக்கால காலையில் மோசமான ஹேங் ஓவரில் வெளியில் போயிருக்கையில் மீண்டும் தலை தூக்குச்சு. ஒரு ஃபெராரி F30 ஸ்பைடர் எங்களை தாண்டி போச்சு. அதை ஓட்டுனவர் அதோட ரூஃபை இறக்கி விட்டுருந்தாரு. அவர் மூக்கு வழியாக வர சத்தம் காற்றுல அதிர்ச்சு. அன்னைக்கு தேதிப்படி நான் மித்த கார்களை விட அதிகமாக ஆசைப்பட்டது ஃபெராரி F430 ஸ்பைடர் தான். நேர்த்தியான கோடுகள், அடர்த்தியான வாயு வெளியேற்ற குழாய், அதாவது ராஸ்பி எக்ஸாஸ்ட், நிச்சயமா ரோசோ, சிகப்பு நிறம் போன்றவற்றோட என்னோட குழந்தை பருவ ஞாபகங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள்னு எல்லாமே அந்த அழகான கார் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கார் என்னை தாண்டி போகும்போது என்னோட ஆசைகள், உணர்ச்சிகள், படங்கள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. உணர்ச்சிகள் அதிகரிக்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சத்தமா, "See that twat, he is a drug dealer." அதாவது, "டே அவனை பாரேன், அவன் கண்டிப்பா ஒரு ட்ரக் டீலர் தான்" அப்படின்னு சொல்லி கத்துனேன். அப்புறம் நாங்க பாட்டு எங்க வழியில பப்புக்கு போயிட்டோம். அன்னைக்கு நான் சொன்ன அந்த ஒரு வாசகம், ஒரு கமெண்ட், நான் என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஆட்டிடியூட், நம்பிக்கை, பணம், கடன் பிரச்சனை, வாழ்க்கை கசப்பு, தீர்வு வச்சு பார்க்கும்போது எவ்வளோ கீழே போயிட்டேன்னு புரிய வச்சுது. பரந்த மனப்பான்மையில வரம்பில்லாத குழந்தையா, அப்புறம் வாலிபனா, பணம் சம்பாதிக்கவும் அதற்கான மரியாதைக்குரிய மதிப்புகள் கத்துக்கிட்டவனா, ஐடியாக்களை பணமா மாத்துற பெரிய கனவுகளுக்கு சொந்தக்காரனா இருந்தனா, பொறாமப்படுறவனா, பணத்தோட குழப்பமான உறவோட வாழ்க்கையை இழந்த முட்டாளா, பில்கேட்ஸ் வேலட்லையும் வைக்க முடியாத ஏராளமான கிரெடிட் கார்டுகளை கொண்டவனா, மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி விடுற ஸ்டீரியோ டைப்பா மாறிட்டேன். இதுல என்ன மோசம்னா, எனக்கு அந்த ஃபெராரி ஓட்டிட்டு போன ஆள் யாருன்னு கூட தெரியாது. அப்ப நான் சொன்ன அந்த 7 வார்த்தைகள் பணத்தை பத்தி என்கிட்ட தப்பா இருந்த எல்லாத்தையுமே படம் போட்டு காட்டுருச்சு. எனக்கு அப்ப இது தெரியலனாலும் அந்த 7 வார்த்தைகள் பணத்தை பத்தி மீடியாக்கு இருந்த தப்பான அபிப்பிராயத்தை காட்டுச்சு. அந்த 7 வார்த்தை பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையில இருக்கிற பெரிய சுவரை வெளிப்படுத்துச்சு. குறிப்பா திறமையை விட என்னோட எண்ணத்தை வெளிப்படையா காட்டுச்சு. இப்படியான விசித்திரமான எண்ணம் 30 மற்றும் 31 வயது வரை தொடர்ந்துச்சு. நான் கோடீஸ்வரனான. நான் வாங்கின முதல் ஃபெராரி ரோசோ ரெட் நிறத்துல இருந்த அதே F43 ஸ்பைடர். இப்போ நான் அந்த ஃபெராரிக்கு சொந்தக்காரரை ஜட்ஜ் பண்ண மாதிரி நீங்க நான் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போறத கேளுங்க. ஏன்னா நாம இப்போ மூழ்கும் கடனும் கசப்பும் நிறைந்த வாழ்க்கை எப்படி மீண்டும் நிலையான சொத்துக்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச்சுங்கிற சுவாரஸ்யமான கதையை கேட்க போறோம். என் கதை பெரும் பகுதி உங்களோடது மாதிரி தான். நான் ஏழையாகவும் இருந்திருக்கேன், பணக்காரராகவும் இருந்திருக்கேன். இதுல நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒருத்தரா இருப்பீங்க. நான் பணம் சம்பாதிச்சிருக்கேன், இழந்திருக்கேன். என்கிட்ட பணமே இல்லாதப்பதான் நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். நாம அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது எப்படி இருப்போமோ அப்படி உலகத்திலேயே முதல் ஏழை மகனுக்கு இருக்கிற மோசமான நம்பிக்கைகள் தான் எனக்கும் பணத்தை பத்தி இருந்துச்சு. வாய்ப்புகளை அள்ளித்தரும் பூமியான UK, US அல்லது மற்ற வளர்ந்த நாடுகள், உலகத்தோட முதல் நாடு போன்றவைகளில் வளர்ந்திருந்தா கிடைச்சிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளை போல எனக்கும் அதே சவால்களும் வாய்ப்புகளும் கிடைச்சிது. நான் என்னோட கனவு காரை ஓட்டிட்டு போன அந்த நபரை ஜட்ஜ் பண்ணப்ப நான் அவரை என்னோட தனிப்பட்ட பர்சனலான எண்ணங்கள்ல, நம்பிக்கைகள்ல, ஆட்டிடியூடுகள்ல யோசிச்சு பார்த்தேன். இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு அவரை மாதிரியானவங்களை பத்தி தெரியும்னு நினைச்சேன். அவரு அப்ப என்னோட எதிர்காலத்துல நான் இருக்கிற மாதிரி அவரும் கடினமா உழைச்சி பணம், கனவுகள், பெராரிகள் போன்றவற்றுக்காக சம்பாதிச்சு முன்னேறி கார் வாங்கினவராகவும் இருக்கலாம், ட்ரக் டீலராகவும் இருந்திருக்கலாம். அந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்கலாம், ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கலாம். அவரு டென்டிஸ்ட், தெரபிஸ்ட் அல்லது கொடை வள்ளலாகவும் இருந்திருக்கலாம். இப்போ என்ன மாதிரி கார் வாங்கின ஒருவருக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் டிரைவ் பண்ணுற சேல்ஸ்மேனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இப்போ தேவையில்ல. ஏன்னா ஃபெராரி ஓட்டுறவங்க முன்னாடி சொன்ன மாதிரி யாரா வேணா இருக்கலாம். அவங்கள நான் கேவலமாக கற்பனை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்னோட 25 வயசுல பணம் வச்சிருக்கிறவங்கள பற்றி வச்சிருந்த தனிப்பட்ட தப்பான நம்பிக்கைகளை பற்றி எல்லாமே அப்புறமா சொல்கிறேன்.
இதெல்லாம் நான் என்னோட வெளிப்பாடை வச்சு தான் சொல்றேன். வசதியா இருக்கும் லட்சக்கணக்கானோருக்கு விளக்கியப்ப நான் கேட்ட, எதிர்கொண்ட ஒவ்வொரு நம்பிக்கையை பத்தியும் தெளிவா சொல்றேன். அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு பொருந்தலாம். நீங்க இந்த ஆடியோ புத்தகத்தை கேட்கணுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்ல. நான் இந்த உலகத்தோட முதல் ஏழையா இருந்தப்ப ஃபெராரி டிரைவர்கள் உண்மையிலேயே எப்படி இருப்பாங்கன்னு என்னால நிரூபிக்க முடியல. ஏன்னா எனக்கு யாரையும் அப்படி தெரியாது. இப்ப எனக்கு ஏராளமான ஃபெராரி டிரைவர்களை தெரியும். நானே ஒரு ஃபெராரி டிரைவர் தான். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் வண்டி ஓட்டும் போதே அவங்கள நசுக்கிருவேன். இதை பத்தி விரிவா பின்னாடி பேசலாம்.